வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12ல புக் பேக் எவாலுவேஷன் கொஸ்டின் நம்பர் 7 and 8 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி 6 வரை நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. வாங்க 7th கொஸ்டினை பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, how will you convert the benzaldehyde into benzophenone, benzoic acid and alpha hydroxy phenyl acetic acid மாத்தணும். அதாவது பென்சால்டிகைடை இந்த 3 விதமா மாத்தணும் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்காவோ இல்ல 2 கொடுத்து 3 மார்க்காவோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா கவனிங்க, ஈஸியா சார் சொல்லித்தரேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பென்சால்டிகைடை நம்ம பென்சோஃபீனோனா மாத்தணும். பென்சால்டிகைட் ஃபார்ம்ல என்ன தங்கங்களா, நமக்கு பென்சின் ரிங்கு போடுறோம். அது மாதிரி என்ன பண்றோம், நம்ம CHO அல்டிஹைடு போட்டோம்னா இதுதான் என்னன்னா பென்சால்டிகைடு. இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குளோரினோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். ரியாக்ட் பண்ணி இது என்னவா மாற்ற போறோம் அப்படின்னா, பென்சாயில் குளோரைடா மாற்ற போறோம். COCl அப்படின்னு வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க இருந்து ஒரு குளோரின் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அடுத்து Cl உள்ள அட்டாச் ஆகி நமக்கு பென்சாயில் குளோரைடா கொடுக்கும். தென் இதை என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பென்சீனோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். இந்த பென்சாயில் குளோரைட் ரியாக்ஷன் வித் பென்சீன் in presence of என்ன பண்ண போறோம்னா, anhydrous என்னதுமா அலுமினியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். இது நமக்கு தெரியும், என்னது அது, ஃபினல் கிராஃப்ட் அரைலேஷன் பண்ண போறோம். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பென்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த Cl ரியாக்ட் ஆகி HCl வெளியே போயிடும். இந்த ஃபினைல் குரூப் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கார்பனோட அட்டாச் ஆகும். அதுதான் பாருங்க எப்படின்னு பாருங்க சார் சீரன்னு. முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த பென்சின் வரைங்க, அடுத்து C போடுங்க, அடுத்து டபுள் பாண்ட் O, அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுல அந்த பென்சின் வந்து அட்டாச் ஆக போகுது. பாத்தியா தங்கம், அவ்வளவுதான். இதான் வந்து என்னன்னா பென்சோஃபீனோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பென்சாலி எடுத்தோம், குளோரைடு ரியாக்ட் பண்ணி வச்சு பென்சாயில் குளோரைடா மாற்றணும். இந்த பென்சாயில் குளோரைடு பென்சோ ரியாக்ட் ஆகி பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு பென்சோஃபீனோனை கொடுக்குது. சரி, ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். செகண்ட் ஒன்று பாருங்க, பென்சோயிக் ஆசிடா மாற்றணும் பென்சால்டிகைடு. இது ரொம்ப சிம்பிள். என்ன எடுத்துக்கிறோம், நம்ம பென்சால்டிகைடு எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும் ஆல்டிகைடை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சு ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அது கார்பாக்சில் ஆசிடா மாறும். அப்போ நான் என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுக்கிறேன்னா, அசிடிஃபை பொட்டாசியம் டைக்ரோமேட் சார் எடுக்கிறேன். அப்படி எடுத்தா இந்த ஆல்டிகைடு என்ன ஆகும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சோயிக் ஆசிட். ரொம்ப சிம்பிள் மாதிரி, சரிங்களா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, ஆல்பா ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டிக் ஆசிடா மாத்தணும். யார் அப்படின்னா பென்சால்டிகைடு. சார் எழுத கவனிங்க, முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம பென்சாலி எழுதிக்குவோம். இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கங்களா, ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். என்ன ஆகும்னா, இந்த CN வந்து இந்த கார்பன் அட்டாக் ஆகும். இப்போ கவனிங்க எப்படி வருதுன்ற கவனித்தாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு. C இந்த அட்டாக் ஆன கார்பன் இந்த பக்கம் அட்டாக் ஆகி அட்டாச் ஆயிரும். அடுத்து இந்த H மேல என்ன ஆகும் அப்படின்னா OH அப்படின்னு வரும். சரிங்களா? ரைட், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது எப்படி நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லிசன் பண்ணுங்க தங்கங்களா. C டபுள் பாண்ட் ஓன் இருக்குல்ல, இதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த CN மைனஸ் வந்து என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி இந்த பாண்ட் இங்க போயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா CO மைனஸ் இங்க CN வந்து அட்டாச் ஆயிரும். இந்த மைனஸ்ல அது கொடுத்த H பிளஸ் வந்து சேர்ந்து H இங்க சேர்ந்து OH மாறிடும். அப்படிதான் இங்க மாறி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரைட், அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். அப்படி ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு தெரியும் சயனைடு வந்து என்னவாகும்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். அப்ப ரிமைனிங் பார்ட் அப்படி எழுத வேண்டியதான் நம்ம. என்னது, COH, இந்த பக்கம் H, இந்த பக்கம் என்னமா இருக்கு COOH. இதுதான் ஆல்பா ஹைட்ராக்சி ஃபினைல் அசிடிக் ஆசிட். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகு கார்பன், ஆல்பா கார்பன், இதுல ஹைட்ராக்சி இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபினைல் இருக்கு, இது அசிடிக் ஆசிட். சரிங்களா? ரைட், அதாவது CH3 COOH அசிடிக் ஆசிட். ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு பக்கம் ஹைட்ராக்சி, இந்த பக்கம் ஃபினைல் இருக்கு. அதனால இது என்னது, ஆல்பா ஹைட்ராக்சி ஃபினைல் அசிடிக் ஆசிட். புரிஞ்சதாங்களா? வாங்க அடுத்து நம்ம 8th கொஸ்டினை பார்ப்போம். 8th கொஸ்டின் பாருங்களா, வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சயனைடு ஆன் புரோப்பனோன் 2,4 டைக்ளோரோபென்சால்டிகைடு எத்தனால். இதோடலாம் ஹைட்ரஜன் சயனைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ராடக்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம், இதுதான் மறுபடியும் சொல்லித்தரேன் உங்களுக்கு, கவனிங்க. அல்டிகைட் குரூப் அப்படின்னா இதுல என்ன பண்ண போறோம், நம்ம HCN என்ன பண்ண போறோம், ரியாக்ட் பண்ண வைக்க போறோம் அப்படின்னா
இந்த Cn மைனஸ் என்ன பண்ணும்னா இங்கே அட்டாக் பண்ணி இந்த பாண்ட் இங்கே போயிடும். அப்போ எப்படி மாறும் பாருங்க, O மைனஸ் ஏற்கனவே H இருக்கு, இந்த Cn இங்கே வந்துடும். அப்புறம் இங்கேருந்து வந்து அந்த H பிளஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே சேர்ந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா OH மாறிடும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுட்டா போதும் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்து மூணுமே இதே டைப் தான். புரிஞ்சா வாங்க பார்க்கலாம். ப்ரொப்பனோன் HCl ரியாக்டர்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரொப்பனோன்னா என்னன்னா அசிட்டோன் தான். கவனிங்க, CH3 C டபுள் பாண்ட் O CH3 3 கார்பன் இருக்கு. இதுதான் ப்ரொப்பனோன். இது என்ன பண்ண போகுது, HCN ரியாக்ட் ஆக போகுது. நான் சொன்ன அதே தான் இந்த Cn என்ன பண்ணும், இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ எழுதுங்க, CH3 C இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் வரும், அந்த H சேர்ந்து OH மாறிடும். அடுத்து Cn, அடுத்து CH3. புரிஞ்சாயா? இப்படி தான் வரும். இப்போ நேம் கொடுக்கணும் பாருங்களா, 1 2 3. செகண்ட் பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்கு, மெத்தில் இருக்கு. அப்போ கவனிங்க, 2 ஹைட்ராக்சி, அப்புறம் என்னதுமா 2 மெத்தில், 1 2 3 3 கார்பன் இருக்கு. அப்போ என்னது ப்ரோப்பேன். அப்புறம் என்ன எழுதுனால நைட்ரைல், ஏன்னா சைனட் குரூப் இருக்கு, என்ன எழுதணும் நைட்ரைல் அப்படின்னு எழுதணும். இதுதான் இதனுடைய என்னது அப்படின்னா ஐயூபேக் நேம். புரிஞ்சாயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,4 டைக்ளோரோ பென்சால்டிகைட் HCl ரியாக்டர்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம எழுதுவோம், பென்சாலின் முதல் எழுதுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதான், முதல் அதை எழுதுங்க சரிங்களா. ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு இந்த நேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர்லாம் வரையணும். ஸோ பென்சாலின் உங்களுக்கு தெரியும், பென்சிலிங்கில் மேலே அல்டிகைட் குரூப் இருந்தால் அதான் வந்து என்னதுமா பென்சால்டிகைட். சரி, அப்போ கவனிங்க தங்க, இந்த அல்டிகைட் இருக்கு, இங்கே பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் கார்பன் 1 2 3 4. அப்போ செகண்ட் பொசிஷனில் ஒரு குளோரின், அதே மாதிரி ஃபோர்த் பொசிஷனில் ஒரு குளோரின். இதுதான் 2,4 டைக்ளோரோ பென்சால்டிகைட். கவனிங்க தங்கங்களா, HCN ரியாக்ட் ஆக போது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த Cn போய் யார் அட்டாக் பண்ணுவா, அந்த கார்பன் குரூப் தான். அப்போ மிச்ச பாட்டெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதலாம், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே எழுதிருங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு மாற்றம் நடக்க போகிறதில்ல, மேலே தான் மாற்றம் நடக்க போகுது. அப்போ கவனிங்க, அந்த கார்பனில் அந்த பாண்டு O மேலே போய் என்ன பண்ணணும், OH மாறிடும். ஏற்கனவே அங்கே ஹைட்ரஜன் இருக்கும், அப்புறம் இந்த Cn போய் சேர்ந்துடும். இதுதான் அந்த ப்ராடக்ட். புரியுதாயா? இதோட நேம் என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க தங்கங்களா, இதே எழுதுங்க, 2,4 டைக்ளோரோ பென்சால்டிகைட் சயனோஹைட்ரீன் அப்படின்னு வரும். அதாவது சயனோஹைட்ரீன் என்ன அப்படின்னா ஒரே கார்பன்ல, அதாவது சேம் கார்பன்ல ஹைட்ராக்சி குரூப்பும் சயனைட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சயனோஹைட்ரீன் சொல்லுவோம். அப்போ அந்த நேம் என்ன சார் வரும் அப்படின்னா 2,4 டைக்ளோரோ பென்சால்டிகைட். என்ன எழுதுவோம் இதை, பென்சால்டிகைட் சயனோஹைட்ரீன். என்ன எழுதணும், சயனோஹைட்ரீன். இதுதான் இதோட என்ன அப்படின்னா ஐயூபேக் நேம். சரி ரைட், இது முடிஞ்சுச்சு. அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தனால் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, ஏஎல், அப்போ அல்டிகைட், அப்போ என்னதுன்னா அசிட்டால்டிகைட், CH3 C டபுள் பாண்ட் OH. இது என்ன பண்ண போகுது, HCN ரியாக்ட் பண்ண போகுது. நான் சொன்ன அதே விஷயம் நடக்க போகுது. நல்லா கவனிங்க. அப்போ என்ன வருதுன்னு கவனிங்க, CH3 OH, அவ்வளோதான், வெரி குட். இங்கே Cn, இங்கே H. முடிஞ்சா? ரைட். இதுக்கு நேம் கொடுக்கணும் நம்ம, என்னது அப்படின்னா ஏற்கனவே இது அசிட்டால்டிகைட், அதில் என்ன இருக்குது சயனோஹைட்ரீன் இருக்குது, முடிஞ்சு போச்சு. அப்போ நேம் வந்து என்னன்னா அசிட்டால்டிகைடு. அடுத்த என்ன எழுதணும், இதை சயனோஹைட்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய ஐயூபேக் நேம். புரிஞ்சாயா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.